ஹாய் கைஸ், வெல்கம் டு விஎம் தமிழ் சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதுசாக கான்டெஸ்ட் விட்ருக்காங்க, டெய்லி கான்டெஸ்ட்டுன்னு. இதில் 3 ஆப்ஷன் கேட்டாங்க: ஜெம் கிராபு, நாக் அவுட்டு, சாமுரை ஹண்ட்டு, ஓனி ஹண்ட்டு. நான் ஜெம் கிராப் யூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பாருங்க, நான் என் ஐடியில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த ஐடியில் கட்டுறேன். இந்த மாதிரி தான் சூஸ் டெஸ்டினேட்டி, உங்கள் விதியை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம ஜெம் கிராபை செலக்ட் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். நம்ம ஜெம் கிராபில் நம்ம யார் எடுத்து ஆட போகிறோன்னா, நம்ம எங்கடா போனால் லில்லியை தான் எடுத்து அடித்து பொழக்க போகிறோம். உண்மையிலே லில்லி ரொம்பவே பயங்கரமான கேரக்டரு, அதை வச்சு தான் பொழந்து கட்டிகிட்ருக்கேன். எஸ், மெத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு 4 நாள் போராட்டம் கைஸ். ஓகே, ஜெம் கிராப் போவோம். மொத்தம் எத்தனை டிக்கெட்டு? ஒரு நாளைக்கு 1 டிக்கெட்டா? இல்லை பார்க்கல, இருங்க. ஒரு நாளைக்கு 4 டிக்கெட்டு. இன்றைக்கி 4 மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, எஸ். இதே டீமில் வந்திருக்கேன். ஓகே, கெஞ்சி, டிக்கு, ரிக்கோ. ஓ ஓ ஓ நம்ம டீம்மேட். ஓ, இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது கைஸ். இது வசாபி இந்த பவர் தானா? இது தெரியாமல் போச்சு எனக்கு. உங்களுக்கு வசாபி என்ன புரியலன்னா, இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, அது எப்படின்னா, வசாபி எனிமி இருக்காங்களா அந்த சர்க்கிள் நிப்பாட்ட வைக்கணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. சாரி, கொஞ்சம் பேடாக தான் ஆடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இப்போ பாருங்க. இதான் இப்போ யூஸ் பண்ண மறந்து போய்ட்றேனே. கேஜெட்டை யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்டாக. ஹைப்பர் வெஸ்ட் ஆகிட்டு கைஸ். வீட்டு காப்பாற்றி விட்டோம் பார்த்தீங்களா? ஐயோயோ, எல்லாமே சொதப்பிக்கிச்சு. கொஞ்சம் ரொம்பவே பேடாடுறேன். ஓஹோ, சே ரெக்கார்ட் பண்ணுறதுமா ரொம்ப மோசமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல. ரைட்டு, 3 பேருமே ஈஸியான டார்கெட்டு தான், பொழந்துடலாம். இந்த வாட்டியும் உண்மையான பிள்ளைங்க பார்க்க போகிறீங்க. நான் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் விளாட தான் போகிறேன். பவர் லோட் பண்ணிப்போம். பவர் லோட் பண்ணிட்டு இப்போதைக்கு அவங்களே பிடிக்க விட்டுடலாம். இதை பிரேக் பண்ணிட்டு, ஓ எட்கர் பொழந்துட்டாயா, சூப்பராக இருக்கு. எம்மாடியோ, அதுக்குள்ளே ஹைப்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எட்கர் எங்கள் மாஸ்க் அமைச்சிட்ருக்காப்புல. இல்லை, நம்ம ஹைப்பர் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எவன் அடிக்க, இந்த இவங்களெல்லாம் முடிச்சு விட்டா இவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏய், நீங்கள் என்னடா பிடிச்சி வச்சுருக்கீங்க? அவ்வளோதான். ஈஸியாக அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள், இப்படி பண்ணிட்டு நான் இங்கிட்ட வந்துடுவேன். இங்கே தான் நிற்பான்னு நினைக்கிறேன். எடா தம்பி, எடாச்சு, அவ்வளோதான். ஈஸி வின்.
ஈஸி ஈஸி. டீம் ஸ்கோரு, டைம் போனஸ், வின் போனஸ் 33. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்ச. ஓகே ஸ்டார்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். 100 ரூபா காயின் கொடுக்குறானுங்க. ஓகே தேர்ட் ப்ளேஸ். இன்னும் 2 மேட்ச்சு தான். இன்னொரு மேட்ச் போயிட்டு வருவோம். நாய்ஸ் கேட்கும், ஃபேன் ஓடிட்டுருக்கு. அடுத்த வாட்டி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் இதான் என்னோட ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன். 2-3 மாதம் மேலே ஆச்சு. எப்படி பேசுறது கூட தெரியல. இப்போ கண்ணாமனா நானே உளறிட்டுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வா ஃபீனிக்ஸ் வந்திருக்காப்புல, மாதம் ஆடலாம். ஆஹா எது டீமில் எல்லாருமே கவுண்டர் அட்டாக்காக வச்சுருக்காங்களே. நான் பக்கத்தில் போனாலே முடிச்சு விட்ருவாங்க கைஸ். இவங்கள்ட்ட எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. இல்லை அப்போ போய் சாதம் பாருங்களேன் தெரியும் கொலார ஆகும்னு. பட் ஃபீனிக்ஸ் அங்கே பிறந்து கொண்டே இருக்கிறார். ஃபீனிக்ஸ் பிறந்து கொண்டே இருக்கிறார். ஏய் சொல்லு என்ன இந்த பக்கம் ஓடிடுமா. ஓகே 3 வச்சுருக்கா. அவளை இறங்கி அடிப்போம்மா. நிமிஷம் லைஃப் ஏற்றிட்டு வரேன். நிமிஷம் லைஃப் ஏற்றிட்டு நம்ம ஷெல்லியை டார்கெட் பண்ணுவோம். ஹைப்பரை போட்டு ஐயோ டவர் வேறு. இந்த ஸ்பைக் வேறு பைத்தியக்காரன் அங்கே தட்டிகிட்டு இருக்கான். அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்களா திறமையா? அவ்வளோதாங்க. ஃபீனிக்ஸை சாவமாடுறா. போய் ஃபீனிக்ஸை காப்பாற்றுவோம் போயிட்டு. இந்த ஃபீனிக்ஸு கொள்ளாய் கொடுத்துறப்ப ஃபீனிக்ஸு அவ்வளோதான். ஈஸிவன் ஒரே பேர் அங்கே பார்த்தீங்களா ஹைலைட்ஸில். அவ்வளோதான். அழகாக கிளைம் பண்ணிட்டு அழகாக மறைஞ்சு ஓடியாந்துச்சு. இதுக்கு தான் ஷெல்லி பவர்ஃபுல்லான கேரக்டர். ரொம்ப பெஸ்ட்டான ப்ராவலர். புரோக்கன் வீணாக போனவங்க 50 கொடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஓகே டாஸ்க்கு நிறையா வந்திருக்கு. பட் நான் ப்ராவல் பாஸே முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. ஒரு வாட்டி ப்ராவல் பாஸ் போடணும் கைஸ். அதனால் பாருங்கள் எவ்வளோ ரிவார்ட்ஸு. 1000 1500 காயின் நிறையா கொடுக்குறேன். ஓகே செகண்ட் ப்ளேஸ் வந்தாச்சு. இன்னும் ஒரே டிக்கெட்டு அடித்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வருவான். அதுக்குள்ளே வேறு ஒன்று ஜெயிச்சு ஃபஸ்ட் வந்துடுவான். வேறு விஷயம் இல்லை. நான் இன்னும் மேட்ச் போவேன். என் ஃப்ரெண்டோட ஒரு 4 டிக்கெட் இருக்குது. அவங்கள்ட்ட சேர்த்து ஜெயிச்சு இன்னும் ஃபஸ்ட் ப்ளேஸ் போக முடியும். வாய்ப்புகள் இருக்குது. ஓகே இப்போ போய் என்ன பண்ணுறோம் நம்ம. இருங்க தம்பி கெஞ்சிக்க வாங்கப்பா. முடிச்சு விடுங்கடா கெஞ்சி. என்ன பண்ணுறோம். இப்போ நான் ஜெம் கிராப் செலக்ட் பண்ணிருக்கேன். 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் அவன் என்ன ஜெம் கிராப் செலக்ட் அவன் ஜெம் கிராப் பண்ணால் தான் 2 பேரும் ஒரே மேட்ச் போக முடியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன். அவன் ஐடியா என்கிட்ட இருக்குது. நேராக போயிட்டு ஜெம் கிராப் செலக்ட் பண்ணி விட்ருவோம். நான் சொல்கிறது தம்பி கெஞ்சி எந்த தைரியத்தில் நீ என் பக்கத்தில் வரியே. அவளுக்கு இருக்குடா அவளுக்கு. பார்த்தீங்கள்ல ஐயோ அவசரப்பட்டனே. ஒரு வேற சை அடிச்சு விட்றோம். அவ்வளோதான்டா அட்டி. நம்மளால் ஃப்ராங்க்கு பிறந்துட்டான். ஃபைனலில் 4 வச்சுருக்காங்களே. தம்பி ரிக்கோவா இந்த வந்துட்டோம்ப்பா. ரிக்கோ உன் பக்கத்துலேயே இருக்கேன்ப்பா. ரிக்கோ எப்பா டிக்கோ பாருங்க. ஒன்றும் இல்லை டிக்கெல்லாம் 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆஹா டிக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கானே. ஐயோ 12 முடிச்சிட்டாங்களா அவங்க. ஹைப்பர் தான். ஐயோ அது இன்னும் ஜம்ப் ஆகிட்டு இருக்கு பாருங்க. முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. போ தோத்துக்கிட்டே இருக்கீடா.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கி